ஃபுல்லாக ஐஸுங்க, செமையாக இருக்குது. வாவ், எப்படி இருக்குது. வா, கல்லு மாதிரி இருக்குதுங்க. டிரைவர் அண்ணா மாதிரி அடிக்கலாமா? வேணும் கால் வச்சு சத்த சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா அழகாக பனி படிச்சிருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, செமையாக இருக்குதுங்க. செம்ம வேறு லெவல் ஃபீலுங்க. எத்தனை டைம் வந்து பனி பார்த்தாலும் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. செமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியில் வந்து உட்காந்துட்டுக்கிறேங்க. டிரைவரான பார்த்திங்கன்னா குளிர் கூடிய படுத்துட்டாரு. வெயில் நல்லா வெயிலுங்க, அதுக்கு மாதிரி குளிருங்க. அப்போ நல்லா காற்றுங்க, காற்றடிச்சு குளிர். சவுண்டு கேட்குதுங்களா? கேட்குதுன்னு தெரில. நம்ம சட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ காற்றுங்க. சார் 2 மணி 3 மணிக்கு விடுன்னு சொன்னாங்க. எதுக்காக மிலிட்ரி கேம்ப் இருக்குது, ஐஸெல்லாம் சரிஞ்சிருச்சுங்களாமாங்க. அப்படி உட்காந்துக்கிறோம், நாங்கள் காட்டுறேன் பாருங்க. இங்கே தாங்க நம்ம நின்றுருக்கோம். அதில் போகணுங்க. அங்கே மிலிட்ரி கேம்ப்பு. அந்த மலை வெள்ளை வழியான்னு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ரோடெல்லாம் போயிட்டுருக்குது, கோடு மாதிரி தெரியும் நினைக்கிறேன். அதுதாங்க நம்ம வழி. அதில் போய் அந்த மலை இடுக்கில் போகணுங்க. ஃபுல் ஐஸு. இப்போ கிளியர் பண்ணிட்டுருக்காங்களாமாங்க. ஸ்னோ கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்குதுங்க மேலே. இப்போ தான் போகுது, சரியாக தெரிலிங்க. நம்ம கிராஸ் பண்ணிச்சு, நான் சரியாக எடுக்க முடில. போயிட்டுருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா. முன்னாடி இது மாதிரி இருக்குது, பக்கெட்டு மாதிரிங்க. எப்போ போய் கிளியர் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் விட்டால் 3 மணிக்குள்ள விட்டா தான் குளிரெல்லாம் தாக்கு பிடிச்சி அந்த பக்கம் போக முடியும். நைட்டு நிறுத்திட்டாங்கன்னா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மணி வந்து 7 ஆகுதுங்க. வண்டி விட்றாங்கிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா விட்றாங்க, விட்றதே இல்லை. செம்ம குளிருங்க. வண்டி செல்ஃப் எடுக்கல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திக்கிற கொஞ்ச நேரத்துக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டவ்வு பற்ற வச்சு ஒரு குளிருக்கு. கேஸு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் பற்ற வச்சுருந்தோம். அது இந்த சமையல் செய்யறதுக்கு வழி இல்லை. ஸ்டவ்வு, நம்மளுக்கு ஸ்டவ்வு நல்ல ஸ்டவ்வு தான். அதை பற்ற வச்சு அப்படி குளிர் உட்காந்துக்கிறோம். பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் வச்சுருக்குறேங்க. எரியறதுனால பரவாயில்லைங்க. எல்லாத்தையும் நட்டுக்கு முடிச்சுட்டு இருந்துச்சு. எப்போ வராங்க தெரில. போய் கேட்டால் விட்றேங்கிறாங்க. ஸ்டவ்வில் இருந்துகிட்டே இருக்குதுங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. செல்ஃப் எடுக்கல, வெளியே ஓட வேண்டியதான். இன்னும் ஒரு 5-6 லிட்டர் டீசல் போடுவோம். ஸ்டவ் பண்ணி வச்சுட்டே இருக்குது. வெளியில் சும்மா அப்படியே ஒரு ஃப்ரீஸாக நிறச்சி போகிற அளவுக்கு ஒரு குளிருங்க. இதாக ஸ்டவ் பார்த்து இருக்கிறனால பரவாயில்லைங்க. அது வெப்பம் இருக்குது. குட் மார்னிங் எல்லாருக்கும். இது நைட்டு பார்த்தீங்கன்னா வண்டி விடுறாங்க, விடவே இல்லைங்க. அப்படியே குளிரில் இங்கே படுக்க போட்டாங்க. சுற்றி ஐஸுங்க, எல்லாமே ஐஸ் கிடக்குது. இதெல்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு, இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், தெரியுதுங்க. அங்கே முடியலைங்க. நைட்டு ஃபுல்லாக ஸ்டவ் எரிச்சிட்டே படுத்துட்டு இருந்தோம். எங்கேனாச்சும் விட்றாங்கன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம டிரைவர் நான் போய் கேட்டு வந்தாருங்க எப்படிவீங்கன்னு. ஒரே பதில் தான்,
விடுறேன்னு தான் சொல்கிறாங்க தவிர எப்போ விடுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. குளிர்லேயே எத்தனை நாளைக்கு கிடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக இந்த ஐஸ் எடுத்து பார்த்தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஐஸு இங்கே பாருங்கள். நேற்று இருந்தாலும் எடுத்து அப்படி தனித்தனியாக வந்துச்சுங்க, கையில் வச்சோன்னா தனியாக வந்துச்சு. ஆனால் இது அப்படியே வர வரன்னு இருக்குதுங்க, மணல் மாதிரி. இங்கே பாருங்கள், தண்ணியை ஒட்டுறதில்ல கையில், வர வரன்னு இருக்குதுங்க, உப்பு மாதிரி. ட்ரை ஐஸ் அப்படி தான் இருக்குது, வெறும் மணல். எப்படி இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு உருவாகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இதை ஒன்றுமே இல்லை. அது நேற்றெல்லாம் இதே மாதிரி எடுத்து இது பண்ணோம் கையில். அது பார்த்திங்கன்னா அப்படி கையெல்லாம் ஒரு ஈரமாகி போச்சு, தண்ணி குடிச்சிக்கிச்சு. ஆனால் இது பாருங்கள், அப்படியே அப்படி மணல் உருகுது. இது வந்து தண்ணியே இல்லை. குளிருக்கு ஒரு நாள் சுத்தமாக விரைச்சிடுச்சு போல தெரியுதுங்க. கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. குளிரில் தான் நடுங்கிட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணியெல்லாம் தீர்ந்து வச்சு 2 நாள் ஆச்சுங்க சமையல் செஞ்சு. சாமி, பார்க்கலாங்க இன்றைக்கி எப்போ வர்றாங்கன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி செல்ஃப் எடுக்கலைங்க காலையில். அங்கேருந்து தள்ளிட்டு வர்றாங்க. அந்த மஞ்சள் கலர் தார் போய் போட்டிருக்குல்ல, நிறைய வண்டி போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வண்டி அந்த அதுக்கு நின்றுச்சுங்க. அங்கேருந்து தள்ளுறாங்க, யாருக்கெல்லாம் தள்ளிட்டே வந்துட்டுக்கிறாங்க. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது வண்டி. இது இந்த மாதிரியெல்லாம் அக்கப்போது நடக்குன்னு தெரிஞ்சுதா நாங்கள் வெறிய நம்ம வண்டி ஸ்டார்டிங்லேயே விட்டுருந்தோங்க. இன்னொரு 10 லிட்டர் டீசல் போகும், வேறு வழி இல்லை. சேஃப்காக இப்போ ஆஃப் பண்ணுங்க வண்டியை. பாருங்க தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே சேர்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அடி நடிச்சிட்டு வந்து நம்ம லாரி இருந்தால் ஒரே ஸ்டார்ட்டில் ரிவர்ஸில் விட்டால் ஸ்டார்ட் ஆகிரும். சின்ன வண்டிங்க ஃபார்வேர்டு விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். யாரும் ஹெல்ப்லாம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் பேட்டரிலாம் கொடுத்து எல்லாத்துக்கும் அதே கண்டிஷன் தான். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் எத்தனை பேர் எழுந்திரிச்சு எத்தனை மணி செல்ஃப் எடுக்காமல் போதோ தெரில. நான் இதுக்கு முன்னாடி நின்று இருந்த இடத்துல அதே மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பின்னால் லைனாக 2 வண்டி நின்றுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே லாரி போயிட்டுருக்குதுங்க. அதுக்குள்ளே ஏறி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க. வண்டி பிளாக்கு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இழுக்கலிங்க, ஐஸு ஃபுல்லாக ஐஸில் மாட்டிக்கிச்சுங்க. வண்டி இழுக்கல, ரிவர்ஸ் வந்தால் போயிட்டுருக்குறாங்க. ரிவர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. ரொம்ப ஆபத்தான இடங்க. வண்டியெல்லாம் லைன் கட்டி நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸுங்க. பாருங்க, இந்த வண்டியிலேருந்து ஃபுல்லாக ஐஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கும் போல தெரியுதுங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாமே பிளாக் ஐஸுங்க. தரை எல்லாமே கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். தெரியுதுங்களா? அவ்வளோ வரல கண்ணாடி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு நம்ம மண்டை திறந்துடும், அவ்வளோதான். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஒருத்தர் மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் சொல்லி விட்டாருங்க, இந்த மாதிரி தம்பி பார்த்து போங்க, எல்லாம் ஃபுல்லாமே ஐஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாருங்க, ஸ்லிப் ஆகுன்ட்டு. அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு வண்டி வருது போகுது. எங்கே போனால் பரவாயில்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் மிலிட்ரி ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வரும்போது நிறைய பேர் பார்த்தோம். இப்போ இங்கே வருங்க, கொஞ்சம் பேசிகிட்டே போயிருந்தோம்னா படத்துக்குள்ளே போயிருப்பா.
அந்த வண்டி எடுக்கவே முடியலைங்களா எடுக்குதுங்க. இப்போ தள்ளுறாங்க பிடிச்சி. வண்டி அப்படியே 6 வீல்லாம் போகுதுங்க. சின்ன சின்ன வண்டிலாம் 12 வீலு இந்த மாதிரி 10 வீலு இழுக்கிறதில்ல. இல்லை ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுக்கிறானுங்க. ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸுங்க. ஹார்ன் அடித்தா மட்டும் இன்னும் வழியே விட போகுதுப்பா நீ. வாய்ப்பில்லை ராஜா, வந்துருக்கீல அப்படியே வண்டி வாரம் கட்டிக்க. அதனால தான் ஜாக்கி சட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா மேலே பாப்பா இங்கே பிடிங்கிச்சு ஜாக்கி. Ayo dah salah bina mari tiam. Hal gaadi. Itu udgi bhai. Itu udgi. அவ்வளோதான் போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தீர்ந்து போச்சுங்க. அப்படியே கொண்டு வராண்டு போயிட்டுருக்கிறேன். 5 லிட்டர் கேன் எடுத்துகிட்டு வண்டியில் பின்னாடி நிற்கிதுங்க. பக்கத்துல எல்லாம் ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்குது. இல்லை ஐஸ் எல்லாம் உருகி வர தண்ணின்னு நினைக்கிறேங்க. இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டுருக்குது. யார் எச்சா இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஏற மாட்டேங்குது.